துப்புறாங்க இயேசுவை. ஐயா இதை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை வருது. அப்ப இதை நினைச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவே துப்பினார்களே, இயேசு கிறிஸ்துவே அடித்தார்களே, இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தினார்களே. ஐயோ அந்த தெய்வம் எவ்வளவாய் பாடுபட்டு இருப்பார். வழிபடுகிற தெய்வம் யாராவது நமக்காக மரித்தது உண்டா? யாராவது மரித்தது உண்டா? கொஞ்சம் யோசிங்க. தெய்வம் நமக்காக மரித்திருக்கிறார். நீங்க படுகிற வேதனை, நீங்க படுகிற கண்ணீர், நீங்க படுற அவமானம் எல்லாம் அவருக்கு தெரியும். சிலுவையில் அலங்கோலமாய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் குமாரன் மேல அன்பாயிருந்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறாராம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அத்தனை ஆசீர்வாதங்களும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இல்லாம பரலோக ராஜ்யம் போக முடியாது. இயேசு இல்லாம எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், அவர் அன்புள்ளவராயிருந்தார். பிதாவுடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும் போது நிறைய இடத்துல நம்ம சொல்ல முடியும். இந்த ஆளுகை எல்லாம் ஆசீர்வாதத்தை, ஆளுகை எல்லாவற்றையும் தேவன் ஆதியாகம புத்தகத்துல 1ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டு கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் படைத்து உங்க கையில என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனிடத்துல அன்பு வச்சதுனால அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா வல்லமையை கொடுத்திருக்கிறார், எல்லா பவரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே குமாரனுக்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் யாரிடத்துல கொடுத்தார்? ஆதாம் இடத்துல கொடுத்தார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் அங்கே சரியானதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகம் இல்லாததுனால நம் நிறைய பேர் அதில் விழுந்து போனதை நம்ம வேதத்திலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமா, அடுத்து நாம் பார்க்கும்போது ஆதியாகம புத்தகத்துல 9ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனை ஆசீர்வதித்து, நல்ல கவனிங்க, ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதே மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப தேவன் இந்த பூமியை உண்டாக்கும் போது இதை மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாம் உங்களுக்கு பயந்திருக்கணும், எல்லாம் நீதான் ஆளுகை செய்யணும் என்று சொல்லிதான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். இந்த மனிதனுடைய சுவாபங்கள் சரியில்லாததுனால ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் கொடுத்த மேன்மையை, ஆண்டவர் கொடுத்த வல்லமை அவன் சரியா பிரயோஜனப்படுத்தாதனாலதான்
தேவன் அதுல ரொம்ப மன உளைச்சலாகி நோவா கிட்ட அழிக்கும் போது சொல்லுகிறாரு, ஐயோ இந்த ஜனங்களை நினைச்சா எனக்கு மன உளைச்சலா இருக்கு என்று சொல்லி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாக தம்முடைய குமாரன் மூலமாய் பூமிக்கு வருகிறார். கைகளை தட்டுக்கு பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அன்பா இருந்தா எல்லாவற்றையும் கொடுத்துருவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அன்பா இருந்தா, அக்கா தங்கச்சி மேல அன்பா இருந்தா, தங்கச்சி அக்கா மேல அன்பா இருந்தா, புருஷன் மனைவி மேல அன்பா இருந்தா, மனைவி புருஷன் மேல அன்பா இருந்தா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஆனா நம்மகிட்ட அன்பு இல்ல. அதான உண்மை. ஹல்லேலூயா. அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். இயேசு மேல பிதாவுக்கு ஒரு பெரிய அன்பு இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் குமாரன்ட்ட கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அதான் குமாரனை பற்றி நம்ம ரொம்ப என்ன பண்றோம், இயேசுவின் நாமத்தினாலே அவரை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அன்பா இருந்த ஒரு மனிதன் எப்படி விலகி போனார், விலகிறதுக்கு என்ன காரணம் என்பதை தான் இன்றைக்கு பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து மேல அன்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படியெல்லாம் இயேசு விசுவாசிக்கணும் என்று பார்க்க போகிறோம். வாசிங்க தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் ஒரு குமாரனை அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. வேத புத்தகத்துல அன்பாய் இருந்தார் என்று சொன்னால் அது யார்தான்? சாலமோன் தான். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் சொல்றோம், சாலமோனை போல ஞானம் எனக்கு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோனிடத்துல தேவன் அன்பா இருந்தார். ஏன்னா தாவீதை அவ்வளவாய் நேசித்தார். நேசிச்சதுனால மகன் மேல அவ்வளவு அன்பு தேவனுக்கு. சிலைக்கும் அதனுடைய சரித்திரத்திலாம் பார்த்தா இப்படிலாம் அன்பு கூற முடியுமா என்று சொல்லி யோசிக்கலாம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க உங்க வாழ்க்கையை சரியாய் திட்டம் பண்ணுங்கள், உங்கள் மூலமாய் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனிடத்தில் அன்பா இருந்தார். சாலமோனிடத்தில் அன்பா இருந்தார். தாவீது ஆலயத்தை கட்டும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கை ரத்தம் படிஞ்சிருக்கிறா, வேண்டாம், உன் மகனாகிய சாலமோன் கட்டுவான். அதோனியா கட்டுவான் சொல்லல, அப்சலோம் கட்டுவான் என்று சொல்லவில்லை, சாலமோன் கட்டுவான் என்று அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் நம்மிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனிடத்தில் அன்பாய் இருந்தார். ஆனா அவன் அன்பா இருந்ததை சாலமோன் ரொம்ப நாள் காத்து கொள்ளவில்லை. சாலமோன் முதல்ல சில காரியங்கள் நிமித்தம் சாலமோனுடைய காரியங்களை பார்க்கும் போது கூட தேவன் சில காரியங்களை மன்னித்து விடுகிறார். 1 ராஜாக்களின் புத்தகத்தை நீங்க திருப்பினீங்கன்னா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நீங்க கரெக்டா புரிஞ்சு வந்தாதான் ஒரு மனிதனை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பது, எதுல விழுறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட முடியும். ரொம்ப முக்கியமான சில காரியங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சாலமன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடு சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். நல்ல கவனிங்க. தாவீதை தேவனுக்கு ரொம்ப வைராக்கியமா இருந்தவர். ஆனால் இங்கே சாலமோன் பார்வோனுடைய குமாரத்தை திருமணம் செய்கிறார். தேவன் ஒன்றும் சொல்லவில்லை. அதே வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, பார்வோன்ட திருமணம் பண்ணதை கூட கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அவங்க ராஜாக்கள். தேவன் அதை எதையுமே சாலமோன் தவறு செய்தார் என்று சொல்லவே இல்லை. நல்ல கவனிங்க. எங்கே தேவனுடைய அன்பு மாறுகிறது, ஏன் நம்ம குடும்பத்துல கஷ்டம் வருகிறது, ஏன் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல, எப்பொழுது நாம் விழுந்து போகிறோம் என்பதை நீங்க இந்த சத்தியத்துல நீங்கள் அழகா அறிந்து கொள்ள முடியும்.
8ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கு அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகையை கட்டி. 2வது என்ன செய்றாரு? பார்வோனுடைய குமாரத்திக்கு அதையும் ஒண்ணு சொல்ல. நான் நினைக்கிறேன் இந்த தாஜ்மஹால் மாதிரி நினைக்கிறேன். பெரிய மண்டபத்தை என்ன பண்றாரு? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. எல்லாம் படிக்கும் போது அதெல்லாம் தெரியுது. எப்படி கட்டினாரா? ராஜாவு கட்டின மாதிரியே கட்டினார். அதுக்கும் கர்த்தர் என்ன பண்ணல? ஒண்ணுமே சொல்லவில்லை. சரி, எப்போ மாறுகிறார்? எப்போ சாலமோனுக்கு பிரச்சனை வருகிறது? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக இப்ப ராஜாங்கம் வளர்ந்து வருகிறது. ராஜாங்கம் மேன்மைப்பட்டு வருகிறது. சாலமோனுடைய ஞானத்தை கேட்க ஜனங்கள் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற அத்தனை ராஜாக்களும் வர ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன சொல்லுங்க? கர்த்தர் அவனிடத்துல அன்பா இருந்தார். அந்த அன்பு பாருங்க, ஒரு மனிதன் மேலே கர்த்தர் அன்பா இருந்தால் அவன் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு தான் ரொம்ப முக்கியம். அந்த அன்பை நாம் இழந்து போக கூடாது. அந்த அன்பை நாம் சந்தேகப்படக்கூடாது. இவன் அன்பு இருந்ததுனால இப்ப பாருங்க, வெளியில உள்ள எல்லா பட்டணத்தாரெல்லாம் சாலமோனை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு மனிதன் கையில எவ்வளவு பெரிய ஆளுகை தேவன் கொடுத்திருக்கிறார். தாவீதை நினைத்து சாலமோனை கர்த்தர் அவ்வளவாய் மனோவிருத்தியை கொடுத்தார். இளைப்பாறுதல் இருந்தது, சண்டை இல்லை, யுத்தம் இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? அவர் சோதிக்க வந்தாள். எதுக்கு வந்தா? தேவனுடைய பிள்ளைகளே, அதுலதான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் சாதாரணமா இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது, தேவன் உங்களிடத்தில் அன்பா இருக்கும்போது, உங்கள் ஞானத்தை பார்த்து இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது, இந்த புத்தி எங்கிருந்து வந்தது என்று பல ராஜாங்களிடத்திலிருந்து சாலமோனுக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். சாலமோனிடத்தில் வந்து அந்த ஞானத்தை கேட்க வேண்டும், அந்த காரியத்தை கேட்க வேண்டும் என்று அவள் விரும்பி 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 சாலமோனிடத்தில் கேட்டதனால வேதம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு ஒன்றாகிலும் மறைபொருளாய் இருக்கல. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய A to Z தேவன் ஆசீர்வதித்தது, தன்னுடைய ஞானம் இது எப்படி வந்தது, எல்லாவற்றையும் சாலமோன் சொல்ல ஆரம்பித்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேத புஸ்தகத்திலேயே சாலமோனிடத்தில் ஆண்டவர் அன்பா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பா தேவன் நம்மோடு இருக்கிறதுனாலதான் நமக்கு சில ஆசீர்வாதங்களையும் சில நன்மைகளையும் சில மேன்மைகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இவருடைய ராஜாங்கம் வளர்ந்து வரும்போது இதுவரைக்கும் வந்தவங்க வரல, புதிதாக இருக்கிறவர்கள், அந்த ஸ்திரீ இந்த ஸ்திரீ எல்லாரும் வர ஆரம்பித்து அவனிடத்துல பேச 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 என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. உங்க தெய்வம் பெரியது, உங்க தெய்வம் அப்படிப்பட்டவர் தான் பேசியிருப்பாங்க. ஆனாலும் எல்லாவற்றையும் சாலமோன் விட்டுவிட ஆரம்பித்து விட்டான். அவன் விழுகிறதற்கு ஒரு காரணம் வந்து விட்டது. அவன் விழுந்து போறதுக்கு ஒரு காரணம் வந்து விட்டது. தேவன் கொடுத்திருக்கிற மகா பெரிய மேன்மை, மகா பெரிய ராஜ்யபாரம். தாவீது நாட்களிலே ஒரே சண்டை, எங்க போனாலும் யுத்தம், எங்க போனாலும் ரத்தம். அவனை அடித்தேன், இவனை அடித்தேன், கோலியாத்தை அடித்தேன், இவனை எப்படி என்று சொன்னார்கள். ஆனா சாலமோன் நாட்கள் அப்படி இல்லை. தேசம் அமைதலா இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு அன்பா இருந்தார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ராமேட் சொல்லுங்க. இது வரைக்கும் ஆண்டவர் ஒன்று சொல்லவில்லை. வரும்போது கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் ஒன்றுமே சொல்லவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, விழுகிறதற்கு மெயினான ஒரு காரணம் பாருங்களேன்,
அங்கே அழகாய் சொல்லப்பட்டு 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 11:1 ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் நல்ல பாத்தீங்களா, மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோனியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாம இருக்க இது ஒரு காரணம். தேவன் சாலமோனுக்கு மனோவிருத்தியை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ஏன் இப்படி ஒரு காரியத்திலே விழ வேண்டும் பாருங்க. இவர்கள் தேவன் அருவருக்கிறவர்கள். 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்களை நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கவனிங்க, லிசன். நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. என்ன சொல்றாரு? போகாதீங்க. கர்த்தரை அறியாத ஒரு குடும்பம், கர்த்தருக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல, இயேசு பற்றியே தெரியாது, அந்த இடத்துல போய் சம்பந்தம் கிளவாதீங்கன்னு எழுதுறாரு. ஏன்னா கர்த்தர் இதை சொல்லிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்றாரு, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை கவனிங்க. நான் துரித்திருவேன், நான் மாத்திருவேன்னு சொல்லாதீங்க. ஆமென் சொல்லுங்க. சாலமோனோட நீங்க எல்லாம் பெரியாளா? சொல்லுங்க ஐயா. தேவனுடைய ஜனம், இப்ப தேவனுடைய ஜனம் வைங்களேன். சாலமோனை எப்படி பார்த்திருப்பாங்க? ராஜா எப்படி பார்த்திருப்பாங்க? ராஜாவா பார்த்திருப்பாங்க. எவ்வளவு ஞானம், எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவு சாலமோனுக்கு. தாவீதுடைய குமாரன், தேவனுடைய வம்சம், அப்படி பார்த்திருப்பாங்க. இந்த மோவாபியர் அம்மோபியர் அப்படி பார்த்திருப்பாங்களா? பார்த்திருக்க மாட்டாங்க. சாலமோனுடைய அறிவை மட்டும் தான் பார்த்தாங்க, சாலமோனுடைய அழகை மட்டும் தான் பார்த்தாங்க. அதனால சாலமோனை இச்சிக்க வைக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் அப்படி இல்லை, பார்வன் குடும்பம் கூட அப்படி இல்லை. நல்ல கவனிங்க, எவ்வளவு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை, எவ்வளவு தேவன் அவனிடத்துல அன்பா இருந்தார். பைபிள் சொல்லலைங்க நோவா மேல அன்பா இருந்தார் சொல்லல, ஆபிரகாம் மேல் அன்பா இருந்தார் சொல்லலைங்க, தாவீதை நேசித்து சாலமோனிடத்தில் அன்பா இருந்தார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சாலமோன் பாருங்க, பார்வோன் குமாரத்தி அல்லாமல் எத்தனை பேர்? அம்மோனியர். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், ரொம்ப அழகா இருந்திருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பிரகாசமா இருந்திருக்கிறாங்க. இவனுக்கு இருதயத்துக்குள்ள பாருங்க, கர்த்தர் சொன்னதை மறந்து போகிறான், அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். இன்னைக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாத காரணம் அதுதான், மேன்மை அதுதான். தேவன் விரும்பாத இடத்துல சாப்பிடுறது, தேவன் விரும்பாத இடத்துக்கு போறது, தேவன் யாரோட ஐக்கியமா இருக்காதுன்னு சொல்றாரோ அவங்களோட போய் ஐக்கியமா இருக்கிறது, இதை தேவன் விரும்பவில்லை. அதனாலதான் விழுகிறதற்கு ஒரு காரணம் என்று நாம் பாருங்க. நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி. ஐயா, நீங்க அவங்களை இங்க கொண்டு வருவீங்கன்னு சொல்லல, என்ன சொல்றாரு? தங்கள் அவங்க கும்பிட்ட தெய்வம், அவங்களுக்கு வேற தெய்வம், மோவாபியருக்கு வேற தெய்வம், அம்மன் புத்திரருக்கு வேற தெய்வம், சீகோனியர்களுக்கு தெய்வம். ஒரு ராஜாங்க, அவருடைய பலவீனத்தை பாருங்க. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்கிறது? நீங்க யாரோட ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்க? சாலமோனுக்கு கர்த்தர் ரொம்ப தெளிவாய் சொன்னார், உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமன் அவர்கள் மேல் ஆசை வைத்து, இதுக்கு மேல என்ன உனக்கு ஆசை? அதான் நான் சொல்றேன்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை ராஜாவாய் பார்த்திருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் சாலமோனை கெடுக்க வேண்டும் என்று விரும்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா தாவீதனுடைய மகன், தேவன் விரும்பிய ஒரு சந்ததி. தேவனுடைய பிள்ளைகளே, மோவாபியரும் அம்மோனியரும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் அவனுடைய இருதயத்தை வயது போன நாட்களில் சாய பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும்.
நம்முடைய ஐக்கியம், நம்ம சொல்றோம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுங்கன்னு சொல்றோம். அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன ஆகி போச்சு, நீ தேவையில்லாத நபர்களோடு ஐக்கியப்பட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு மேன்மை இருக்காது. நீ மனிதனை சார்ந்து மனிதனுடைய சுவாபத்தில் இணைந்தால் தேவன் சொல்லியிருக்கிறார், உன்னை அவர்கள் பக்கம் தான் இருப்பார்களோ தவிர நீ அவர்களை கொண்டு வரத்தக்க உனக்கு அந்த அறிவு ஞானம் கிடையாது. நீங்க நம்ம எல்லாம் அப்ரிஷியேட் பண்றவங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க. தேவன் அதை விரும்ப மாட்டார். பிரியமானவர்களே, என்ன சொல்லுகிறார் பாருங்க, பாருங்க கீழே நீங்க அந்த வசனத்தை 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, நல்ல கவனி, 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். முதல்ல எப்படி இருந்தாரு? அன்பா இருந்தாரு. அப்புறம் எப்படி ஆயிட்டாரு? பக்கத்துல கைப்பிடிச்சிருங்க. அவர் அன்பா இருக்கிறதும் கோபமா இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அன்பா இருந்தா எல்லாம் எளிமையா கிடைக்கும். கர்த்தர் கோபமானா இருந்ததும் பிடிக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகளை, இவனுக்கு என்ன குறை இருந்தது? எவ்வளவாய் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். பார்வோன் குமாரத்தியை அதுவே பிடிக்கல அவருக்கு. பார்வோனுடைய சுவாபமே கர்த்தருக்கு பிடிக்கல. பார்வோன் குமாரத்தை விவாகம் பண்ணதெல்லாம் விட்டுட்டாரு ஒரு ராஜான்னு சொல்லி. இப்ப அம்மான் புத்திரா, தேவன் விரும்பாத ஜனம், தேவன் வெறுக்கிற ஜனம், அவங்களுக்கு உங்களுக்கும் காணானியர்கள், தேவனை வழிபடாதவர்கள், தேவனை விட்டு வழிசாய பண்ணுகிறவர்கள், அவங்கள போய் நீ பண்ணும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் தேவன் உன்மேல் கோபமாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த கோபத்தினாலதான் கர்த்தர் பார்த்தார், இனி எவனையும் நம்புறதா இல்லைன்னு சொல்லி தம்முடைய குமாரன் மேல அன்பு வைத்தார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அதனாலதான் தம்முடைய குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை புரிஞ்சுட்டீங்களா? இப்படி நிறைய பேர் நிறைய விழுந்த இடங்கள் இருக்கிறது. அப்ப வேத புஸ்தகத்தை நாம் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே நம்மளுக்கு எதுல விழப்படுகிறோம், எதுல நம்ம விழுந்து போகிறோம், ஏன் நம்ம விழுகிறோம் என்பதை நாம் தயவு செய்து நாம் கவனித்தோம் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் செய்யாம இருந்தா உங்க குடும்பம் மேலோங்கி வரும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, அவன் அன்பா இருந்தார் என்று சொன்னால், அதனாலதான் ஒரு இடத்துல இயேசு சொல்றார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த இயேசு கிறிஸ்து மேல அன்பு எந்த மனிதனுக்குள்ள இருக்கிறதோ அவன் வாழ்க்கையை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ மனிதர்கள் குறைவுள்ளவர்கள், மனிதர்கள் குறைவுள்ளவர்கள். எல்லா மனிதனும், நோவா எடுத்துக்கிடுங்க, ஆபிரகாம் எடுத்துக்கிடுங்க, தானியேல் எடுத்துக்கிடுங்க, நெகேமியா எடுத்துக்கிடுங்க, எரேமியா எடுத்துக்கிடுங்க, எல்லா தீர்க்கதரிசிகள்டையும் குறைகள் இருக்கிறது. ஓசியா, மல்கியா, எல்லா இடத்திலுமே குறைகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே நிறைய சுட்டி காண்பித்து இருக்கிறேன். அதுல ஒரு சிலர் கூட என்ன சத்தம் போட்டாங்க, நீ என்ன தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் குறையெல்லாம் சொல்ற அப்படி சொல்லி. அப்ப நான் சொன்னேன், அந்த குறைய பார்த்து இயேசுவின் முன்பாக நிறைய நாம் பார்க்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் அந்த அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தன்னுடைய குமாரனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். அப்ப நம்ம குமாரனிடத்துல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அதுதான் இன்னைக்கு செய்தி. இது உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓரல். எப்படி இருந்த ஒரு தேவ மனிதன், எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் எப்படி விழுந்து போகிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சா நம்ம விழுந்து போயிடுவோம். சரி, இப்ப எப்படி நம்ம மேன்மடைய வேண்டும் அப்படி என்று சொன்னால் நாம் வாசிக்கலாம். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறது. வாசிக்கலாம். முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய், இயேசு அவங்களுடைய தாய் தகப்பனோட கூட போய் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, போதும். முதல்ல நம்ம ஆண்டவற்றை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்,
இயேசு 12 வயசுல எருசலேமுக்கு போகிறார். நல்லா கவனிங்க. நாம் ஏன் இயேசு கிறிஸ்து அதிகமா பேசுகிறோம் என்றால் அவரிடத்துல தான் எந்த ஒரு பழுது இல்லை. அவரிடத்துல பழுதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த இடத்துல இயேசு இதை இப்படி பண்ணிருக்கலாமா என்று சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் வேத புஸ்தகத்தில் அவ்வளவு முத்து முத்தாக எழுதி வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ வேதம் சொல்லுறது பாருங்க. 12 வயசுல பண்டிகைக்கு போனார். போன இடத்துல இயேசு என்ன பண்ணிட்டாரு? அங்கே இருந்துட்டார். நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல பாருங்க. இப்ப தாய் தகப்பெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு நாள் பிரயாணம். ராமன் சொல்லுங்க. ஒரு நாள் பிரயாணம் நம்மளாம் போவோமா பாருங்க. இங்க நடக்குது. என் வீட்டு பக்கத்தில் நடந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் தள்ளி போய் ஆண்டவரை தேடுறதுக்கு என்ன பண்ணுவோம்? சரி, அந்த நாட்கள்ல ஒரே ஒரு தேவாலயம். எல்லாரும் எங்க போனாங்க? எருசலேமுக்கு போனாங்க. போய் ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப வீட்டுல போய் தேடுறாங்க. யார் கூடயாவது இயேசு வந்திருப்பாருன்னு பார்த்தா யார் வரல? இயேசு வரல. மறுபடி வந்து அதுக்குரிய காரியங்கள் நடக்குது. நடக்கும் போதுதான் இயேசு கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? வாசிங்க 48ஆம் வசனம். 48 லூக்கா 2:48. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்புறம் 30 வயசு வரைக்கும் இயேசு யார் கூட இருக்கிறார்? சொல்லுங்க. குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் பைபிள் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறது. அவர் அடங்கி இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அப்படி அடங்கி இருக்க ரெடியா இருக்கோமா? எத்தனை வயசு வரைக்கும் சொல்லுங்க? 30 வயசு தான் ஊழியத்துக்கு வந்தார். கரெக்டா? எத்தனை வயசுல இருந்து? 12 வயசுல இருந்து. நம்ம 12 வயசு தம்பி மாட்டெல்லாம் கேளுங்களேன். 18 வருஷம், 18 இயர்ஸ். நீங்க இயேசு கிட்ட முதல்ல கற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு முதல்ல எல்லாம் தெரியுங்கிறத என்ன பண்ணுங்க? இந்த 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. இப்ப நம்மளாம் தாண்டிட்டோம். சரியா? 30 இயர்ஸ், 30 வயசு வரைக்கும் நீ தகப்பன் தாய் சொல்வதை கேளு, நீ ஆசீர்வாதமா இருப்பான். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை வீட்டிலே படிச்சு பாருங்க. பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் யாரு கீழ்ப்படியணும்? இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய சுவாபம், ஏன் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார் என்றால், இயேசு கிறிஸ்து இங்க சொல்லி காண்பிக்கிறார். யார்ட்ட? பிள்ளைகள்ட்ட சொல்லி காண்பிக்கிறார். 30 ஆண்டுகள் அவர் தாய் தகப்பனுக்கு அடங்கி இருந்தார். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருவேளை 60 வயசு ஆயிருக்கலாம், உங்களுக்கு 90 வயசுல அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். இது வேதத்தின் சட்டம். உங்க அம்மா படிச்சிருக்காங்க, படிக்கல, அவங்க வேலை செய்யறாங்க, வேலை செய்யல, அதெல்லாம் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? நீ அறிவாளியா இருக்கலாம், நீ ஞானியா இருக்கலாம், நீ பெரிய படிச்சா கூட பைபிள் என்ன சொல்லுகிறது? ஏன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மேல அன்பு வச்சு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்றால், குமாரனுடைய சுவாபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதலாவது பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஒருவேளை நீங்கள் 30 வயது குறைவுள்ளவர்களா இருந்தால் நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்க. ஒருவேளை நீங்க 50 வயது, உங்க அப்பா 80 வயது இருந்தால் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். நிச்சயமாக நீங்க ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இரண்டாவதாக ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இரண்டாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். அவர் சிறு வயதிலிருந்தே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆவியிலே நிரம்பினவர்.
30 வயது வரும்போது ஞானஸ்தானத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தேவனுடைய குமாரன், சர்வ வல்லமையில தேவன். அங்கே லைன்ல நின்று யோவானிடத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறார், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறார். அதற்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் யார வேணா இருந்துட்டு போங்க, ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எதுக்காக எடுக்கிறோம்? அது நம்ம அறிஞ்சுக்கிடணும். ஞானஸ்தானம் எதற்காக எடுக்க வேண்டும்? சிலரெல்லாம் கூட்டு போய் வலுக்கட்டாயமா கல்யாணத்துக்கும் குடி நிப்பாட்டுறதுக்கும் இதுக்கா ஞானஸ்தானம் சொல்லுங்க. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்து பின்மாற்றமா இருக்காங்க. காரணம் என்ன சொல்லுங்க? ஆள் எண்ணிக்கை சேர்க்கிறதுக்கா ஞானஸ்தானம்? ஞானஸ்தானம் என்பது ஞானம் வந்து எடுப்பது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் இந்த உலகத்துக்கு மரிக்கிறேன். எதுக்கு? இந்த உலகத்துக்கு நான் மரிக்கிறேன். இந்த உலக காரியம் என்ன மேற்கொள்ளாது. அதுக்கு ஞானஸ்தானம். இன்னொன்று, இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் மரித்தார் என்கிற ஒரு விசுவாசம் தான் ஞானஸ்தானம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா கல்யாணம் பண்றதுக்கும் அடக்கம் பண்ணப்படுவதற்கும் குடிய நிப்பாட்டுறதுக்கும் கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறதுக்கும் கோபம், அதெல்லாம் ஒரு பகுதி. பரிசுத்த ஆவியானவர் வருகிறத கண்டாராம். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வர வேண்டும் என்றால் நீதியை நிறைவேற்ற வேண்டும், பழைய வாழ்க்கை சாக வேண்டும், பழைய சுவாபம் சாக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முன்னே நான் அடிக்கிறவனாய் இருந்தேன், முன்னே நான் தூசிக்கிறவனாய் இருந்தேன், முன்னே மற்றவர்களை காயப்படுத்துறவனாய் இருந்தேன், இப்பொழுதோ நான் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு என் வாயிலே அந்த வார்த்தை வரவில்லை என்று சொல்லுகிறார். மனசை தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அட போங்க பிரதர், இதெல்லாம் சொல்லினா ஞானஸ்நானமே, இதெல்லாம் சொல்லியிருந்தா ஞானஸ்நானமே நான் எடுத்திருக்கவே. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையை சொல்லுகிறேன், நான் அதிகமாய் கர்த்தர் மன்னிக்கணும் கெட்ட வார்த்தை பேசுபவன். ஆமா, 2005 தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானத்துக்காக பெரிய சண்டை போட்டவன் நான். ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களை எல்லாம் திட்டினவன். 2005 தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆகஸ்ட் மாசத்துல, ஜூலை மாதத்துல ரட்சிக்கப்பட்டேன். ஆகஸ்ட்ல ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தை குறித்த அறிவு கிடையாது. சின்ன வயசுல எடுத்தாச்சு. என்னுடைய தாய் தகப்பன் எனக்கு கை குழந்தையா இருக்கும்போதே கொடுத்துட்டாங்க. ஞானஸ்நானம் என்பது ஞானம் வந்து எடுப்பது. 6 மாசத்துல எனக்கு என்ன ஞானம் இருந்திருக்கும்? பிரதிஷ்டை, தேவனை பிரதிஷ்டை பண்ணி எடுப்பாங்க. எங்க ஊர்ல ஒரு வழக்கம், எங்க திருச்சபையில ஒரு வழக்கம். என்ன வழக்கம்னா, குழந்தை பிறந்துட்டா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்னை கையில கொண்டு போய் ஐயா உள்ள இருப்பாங்க. சிசி திருச்சபை சேர்ந்தவன் நான். ஐயா உள்ள இருப்பாங்க. அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறது தான் பிரதிஷ்டை. அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. ஆனா நான் வளர்ந்து வரும்போது எனக்கு ஞானஸ்நானத்தை குறித்த அறிவு இல்லை. 2003 திருமணம் ஆனது. திருமணமாகி 1 வருஷம் கழிச்சு தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறேன். வரும்பொழுதுதான் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நான் அறிந்து கொள்ளுகிறேன். அப்போ ஞானஸ்தானத்தை குறித்து நான் அறிஞ்சு ஞானஸ்தானம் எடுக்கும்போது கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் பலமாய் இறங்கினார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. கரெக்டா 20 வருஷம் ஆச்சு. 20 இயர்ஸ் நான் எடுத்து ஞானஸ்தானம் 2005 எடுத்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாள் இந்த நாள் வரை நான் கெட்ட வார்த்தை பேசல. ஆமீன் வராத சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை சினிமா தியேட்டருக்கு போகலங்க. 20 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. பழைய வாழ்க்கை விட்டு புது வாழ்க்கை வருவதுதான் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நீர் நான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். அப்ப 2வது இயேசு கிறிஸ்துவிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் ஞானஸ்நானம். ஆமென் சொல்லுங்க. யாராவது நீங்க ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா தயவு செய்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து உங்க சபையில ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க பின்மாற்றத்துக்கு போயிருந்தா முன்மாற்றத்துக்கு ஓடி வாங்க. இயேசுவை தேடி ஓடி வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே,
பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்ல 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டு வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. பாத்தீங்களா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனா என்ன இல்ல? ஞான ஸ்நானம் பெற்றால் பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்க பெறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். நம்ம குறைவுள்ளவர்கள் எல்லாவற்றையும் நம்ம சரியா செஞ்சிருவோம் நம்ம சொல்ல முடியாது. நம்மிடத்துல ஏராளமான குறைகள் இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஞான ஸ்நானம் எடுத்த பிற்பாடு ஐயோ இந்த தவறை நான் செய்வதற்கு உங்கள் இருதயம் அஞ்ச வேண்டும். பாருங்க, இவங்க வெறும் ஞான ஸ்நானத்தை இருந்தாங்க, இவங்க என்ன பண்ணல? பரிசுத்த ஆவியை பெறவில்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க நீங்கள் 30 வயது வரைக்கும் 30 வயதுல மரண பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் எடுத்த அந்த ஞான ஸ்நானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள்ல 8:39 38 வாசிக்கும் போது 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். யாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான்? மந்திரியா இருந்த படைத்தலைவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஞான ஸ்நானம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஞானம் எடுக்கிறதா ஞான ஸ்நானம். அப்போ உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவேளை இதற்கு ஞான ஸ்நானம் எடுங்க. எடுத்த பிள்ளைகள் அதை சரியாய் உபயோகிங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறலை என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி இல்லாம உங்களுக்கு ஆண்டவர் திட்டமாய் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும். பாருங்க, இவங்க ஞானஸ்நானத்தை வச்சுட்டு பிரயோஜனம் இல்லாம இருக்காங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க, பேதுரு எல்லாம் பார்த்துட்டு இவங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, ஆனா என்ன இல்ல? அந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு தான் இந்த கூட்டங்கள். இப்போ அவங்க அப்போஸ்தலர் என்ன செய்யறாங்க? அவங்களை அழைத்து ஜெபம் பண்ணி தன்னுடைய கைகளை வைக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வந்தது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இது அடுத்த லெவல் நீங்க போக வேண்டும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இயேசு கிட்ட இரண்டாவது ஒரு கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். என்னது சொல்லுங்க? ஞான ஸ்நானம். ஆமென் சொல்லுங்க. அப்ப முதலாவது பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு பெற்றோரே இல்லைன்னு. எங்களுக்கு நிறைய பெற்றோர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம சொன்னா சரின்ட்டு போயிட்டே இருப்போம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக ஞான ஸ்நானம். மூணாவதாக இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் பிலிப்பியர் புத்தகம். எல்லாத்துக்கும் தேவையான ஒரு சப்ஜெக்ட் இது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். அல்லேலூயா. மூன்றாவதாக தேவ குமாரனாய் இருந்தும் தேவனுடைய வார்த்தைக்கு தேவகுமாரனாய் இருந்தும் தம்மை வெறுமையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மெயினான ஒரு காரியம், நான் தேவனுடைய குமாரன் தான், தாழ்மையின் ரூபம் எடுத்தார். என்னுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் எல்லாம் நான் ஏற்கனவே 2 முறை பைபிள் படிச்சிருக்கிறேன். அப்பெல்லாம் எனக்கு கிரியை செய்யல. ஆனா இப்போ படிக்க படிக்க எனக்குள்ள தாகம் அதிகரிக்கிறது. எனக்குள்ள அழுகை வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி இந்த தெய்வம் இப்படி இருந்தார்,
இப்படி ஒரு தெய்வமா, இப்படி ஒரு தெய்வமா, தேவகுமாரனா இருந்தும் ஏதோ நான் படிச்சுட்டேன், கொலோசையர் படிச்சுட்டேன், பிலிப்பியர் படிச்சுட்டேன், நான் தெசலோனிக்கர் படிச்சுட்டேன், நான் வெளிப்படுத்தல் படிச்சுட்டேன், நான் மத்தேயு படிச்சுட்டேன், மார்க் படிச்சுட்டேன், லூக்கா படிச்சுட்டேன், அப்போஸ்தலர் படிச்சுட்டேன், ரோமர் படிச்சுட்டேன், எபிரேயர் படிச்சுட்டேன். இது பெருமை இல்ல பிரியமானவர்களே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இவர் தேவனுடைய குமாரனா இருந்தும், தேவனுடைய பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகளுக்கு அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறது? எத்தனை பேர் நீங்க கீழ்ப்படுறீங்க பாருங்க. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பார், தேவனோடு இருக்கிறவருங்க. அப்படிப்பட்ட தெய்வம் மரண பரியந்தம் தாழ்த்துகிறார். அதனாலதான் அவருக்கு அந்த உயர்வை கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் அன்பா இருந்து ஏன் இயேசு கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தா, இயேசுவும் பிதா ஒண்ணுதான். இவங்கெல்லாம் இப்படி இருக்கணும் என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த வேத புஸ்தகம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பெருமை வருது, படிப்புல பெருமை, ஜாதியில பெருமை, அழகுல பெருமை. இந்த மோவாபியரும் அம்மா எல்லாம் அழகு உள்ளவங்க, இவங்க மறுபடியும் 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 மறுபடியும். அதனால அந்த மாதிரி ஆளுங்களை சேராதீங்கன்ற நான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கண்டா விலகிடணும். முதல் சங்கீதத்தில் எழுதிட்டாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில் பாவிங்க. உன்னை மனின் வழி திரும்ப பண்ணிடுவாங்க, உன் அழகை இச்சிப்பாங்க, உன்னை கத்தட்டு பிரிச்சிருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரிக்கல, யூதா ஜனங்கள் பிரிக்கல, மோவாபியர்கள் பிரிச்சிருவாங்க. நீ அவங்களோட சம்பந்தங்கள் இருந்தால் பிரிச்சிருவாங்க. கத்தரை அறியாதவனோட இருந்தா உன் பரிசுத்த வாழ்க்கை கட்டுரும் ஐயா. அதனாலதான ஆண்டவர் போராடுகிறார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து போராடுகிறார். ரொம்ப கவனம் தேவ பிள்ளைகள். அதனாலதான் அந்த ஆசீர்வாதம் இல்லை. தேவன் விரும்பாத ஒரு ஜனத்தை நீ விரும்பாத, தேவன் பார்க்காத அருவருத்த ஜனங்கள்ட்ட போய் கொலவு செய்யாதீர்கள், அவங்களோட களவாதீங்க. தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எனக்கு தேவை கிடையாது, ஆண்டவர் இதை விரும்பவில்லை என்று சொல்லி நில்லுங்கள். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், மனிதன்ட்ட கொடுத்து கொடுத்து பார்த்தார். நான் கொடுத்த எதையுமே இவனால பத்திரமா வச்சுக்க தெரியல, தன்னுடைய சொந்த குமாரனுக்கு கொடுத்துட்டான். அதனாலதான் குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எதனால? சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். பிசாசு தலைவன் சொல்றாங்க, உங்களாலே உங்களை காப்பாத்திக்க முடியலையேன்னு சொல்றாங்க, காரி துப்புறாங்க இயேசுவை. ஐயா இதை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை வருது, அப்ப இதை நினைச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவே துப்பினார்களே, இயேசு கிறிஸ்துவே அடித்தார்களே, இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தினார்களே, ஐயோ அந்த தெய்வம் எவ்வளவாய் பாடுபட்டு இருப்பார். அப்ப எங்க இருந்துங்க அந்த கோபம் நமக்கு வரும்? அதனாலதான் நீ பழைய வாழ்க்கை அடக்கம் பண்ணப்பட்டு புது மனுஷனாய் ஞானஸ்நானத்தில் எழும்புகிறாய். அல்லேலூயா. நீங்க இயேசுடைய பாட மட்டும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க குடும்பத்தை, உங்க மனைவியை, உங்க கணவனை, பிள்ளைகளை ஒரு வார்த்தையோட தப்பா பேச மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் உண்மையான சத்தியம். நீங்க சிலுவையை பார்க்கணும். அதான் நோக்கி பார்த்ததினால் ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, ஆமா உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க
வழிபடுகிற தெய்வம் யாராவது நமக்காக மரித்தது உண்டா? யாராவது மரித்தது உண்டா? கொஞ்சம் யோசிங்க. தெய்வம் நமக்காக மரித்திருக்கிறார். நீங்க படுகிற வேதனை, நீங்க படுகிற கண்ணீர், நீங்க வர்ற அவமானம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு சிலுவையில வெறுமை அலங்கோலமாய் இருந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா விரும்பத்தகாத ரூபம் இல்லாது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் அவர் விரும்பவே முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு தெய்வம் கரெக்டா சின்ன வயசுல எப்படி நடந்தார், நடுத்தர வயசுல எப்படி, முதிர்ந்த வயதுல எப்படி, எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, யோவான் 3:35 சொல்றார், தேவன் குமாரன் மேல அன்பு வைத்து எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். இனி என் குமாரனை யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில வந்து வாழ்ந்து காண்பிச்சாருங்க. 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சாருங்க. 30 வயசுல 3.5 வருஷத்துல என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்தார். எதையுமே இயேசுவை குறை சொல்ல முடியாது. நமக்காக உயிரை கொடுத்தா, எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா, நான் அப்பதான் வீட்டுக்கு வருவேன், அதை கொடு, ஆணைய கொடு, பூனைய கொடு, ரத்த சிந்தனை இயேசு கேட்கலங்க. நீங்களும் நானும் சிந்தக்கூடாது என்பதற்காக அவரே தன் சொந்த ரத்தத்தை சிந்தினா. கை தட்டுங்க பார்க்கலாம். ராமேன் சொல்லுங்க. இப்ப யாரெல்லாம் சிலுவையை பார்க்கறாங்களோ அவங்க வீட்டுல சமாதானம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் யோவான் 14:27 சொல்றார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். எளிமையான சுவிசேஷம். நீ ரொம்ப பைபிளை படிச்சு உள்ளெல்லாம் திணியாத. எளிமையான இயேசு உனக்காக என்ன செய்திருக்கிறார், உன் குடும்பத்துல என்ன சமாதானம், இவ்வளவுதான், சிம்பிள். தேவகுமாரனா இருந்தும் கீழ்ப்படிந்தார். அதனாலதான் தேவன் எல்லாவற்றையும் உயர்த்துறார். உங்ககிட்ட கீழ்ப்படிதல் இருக்கா? உங்ககிட்ட எவ்வளவு பெருமை நம்ம கிட்ட. நாம தான் சம்பாதிக்கிறோம், என்னாலதான் நீங்க வாழ்றீங்க, நான் இல்லைன்னா நீங்க பிச்சை எடுப்பீங்க. என்னங்க இதெல்லாம்? நம்ம என்ன வார்த்தை? தேவனுடைய குமாரன் எளிமையாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் என்ன செய்தார் என்றால், சாலமோன் மேல வைத்த அன்பை எடுத்துட்டு தன்னுடைய குமாரன் மேல் அன்பு வைத்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. உங்க மேல இயேசு அன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய அடிச்சுவடு பின்னாடி வாங்க, அவர் சொல்றதை செய்யுங்க, அவருக்கு மட்டும் உண்மையா இருங்க. நீங்க அவருக்கு உண்மையா இருங்க, மிச்சம் எல்லாம் உங்களுக்கு தானாவே நடக்கும். நீங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு நான் அவருக்கு உண்மையா வருவேன் என்று சொன்னால் இருக்கவே முடியாது. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எனக்கு முன்பாக உத்தமமாயிரு, என்ன பார்த்து வா, ஜனங்களை பார்க்காத என்று சொன்னார். அப்புறம் பாருங்க, பிந்தின நாட்களில் ஆபிரகாம் சந்ததியை உயர்த்தி விட்டார். தேவனுடைய பிள்ளைகளை, தாழ்மையா இருங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவர் கனப்படுத்துங்க, கணவனை மனைவியை நேசிங்க, அன்பு கூறுங்க, உட்கார்ந்து பேசுங்க, ஆண்டவரிடத்துல ஜெபத்தை வைங்க, ஜெபத்தின் காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நமக்காக உயிரே கொடுத்தாரு, இந்த திருமணத்தை நடத்த மாட்டாரா? நமக்காக உயிரே கொடுத்தார், இந்த வியாதியை மாற்ற மாட்டாரா? நமக்காக உயிரே கொடுத்தார், இந்த வீட்டை கட்டி கொடுக்க மாட்டாரா? அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். உங்க கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க வீட்டுல சமாதானம் வந்துடும், உங்க வீட்டுல சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளை, எளிமையான காரியங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார், தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார். அதனாலதான் சாத்தானால இயேசுவை ஜெயிக்க முடியல. எந்த காரியத்தில் இயேசுவின் நாமம் என்று சொன்ன பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து இருக்கலாம்.